எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போது நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்ராஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது யாருன்னா திமுகவோட கொத்தடிமை. அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேற்று ஒரு இன்டர்வியூ தந்தி டிவி இன்டர்வியூவில் பெண்கள்லாம் விபச்சாரிகள்ன்ற ஒரு வார்த்தை அந்த நாய் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய சர்ச்சைன்றது இப்போ வரைக்கும் எல்லாருமே குரல் கொடுத்து தான் இருக்கும். பட் அந்த நாய் மன்னிப்பே கேட்காதான். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? விபச்சாரி தானே சொல்லணும். முக்கியமாக தாவேக்கால இருக்கிற பெண்கள்லாம் விபச்சாரிகள், அவங்களாம் அதுதான். நான் எல்லாம் மன்னிப்பே கேட்க முடியாது, என் குடும்பத்திலே இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன்ற ஒரு கேவலமான ஒரு பிறவி அது சொல்லுது. இல்லை கொத்தடிமையாக இருக்கலாம், பட் அதுக்குன்னு இப்படியா? அதாவது விஜயன் எப்போ அரசியல் வந்தாரோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட அரசியல்லாம் எப்படி இருக்குன்றது இப்போ தான் மக்களுக்கு தெரியுது. விஜயன் வரத்துக்கு முன்னாடிலாம் ஓகே, இவங்கெல்லாம் இப்படி தான் சூப்பரு, இவங்களாம் நல்லா ஆட்சி கொடுக்குறாங்க நம்ம மனுஷன் பார்த்தியா, நம்ம தான் முட்டாளாக இருந்திருக்கோம். எப்போ விஜயன் என்ட்ரி ஆனாலோ அப்போ தான் சுயபாவம் ஒன்றுன்னா வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் நல்லது பண்ண வந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்றது விஜயன் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு அவர் கேட்ஸ் அப் பண்ண விஜயனுக்கு. ஏன்னா அவர் வராமல் இருந்தால் நம்ம இன்னும் முட்டாளாக இருந்திருப்போம். இவங்க கொடுக்குற காசில் வாங்கிட்டு ஓட்டு இவங்களுக்கே போட்டு ஓகே முள்ளாச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா இவங்க பண்ணுறது எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே மூடி மறைச்சிருக்காங்க ஊடகத்தில். எல்லா விஷயத்திலும் சரி, இந்த நிறைய இந்த பெண்கள் பாலியல் பண்ணுறது, இந்த நிறைய விஷயங்கள்லாம் நியூஸில் போடாமல் வச்சுக்கிறான். அப்போ நம்மளுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கும். விஜயன் வரத்துக்கு முன்னாடிலாம் அப்போ என்ன மாதிரிலாம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இந்த விச்சுவல் வாய்ஸ் கிடையாது, இந்த மக்கள் கிடையாது, இந்த சின்ன பசங்க யாருமே அரசியலில் பேச மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு அது போட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போ அவர் எப்போ வந்தாரோ அப்போத்துலேருந்து இந்த மாதிரி கைசாடியங்களை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிய வருது. சர்வசாதாரணமாக பெண்கள் விபச்சாரி அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அது நிறைய உட்காந்து கேட்குறாரு பதில வச்சு 2 செவட்டில் வைக்க வேணா. நான் இப்படிலாம் பேசினுக்கிறேன், நீ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு அவனும் ஜாலியாக உட்காந்து சிரிச்சு பேசினுக்கிறான். பேட்டி எடுக்கணும் கேவலமாக இருக்குது. நம்மளாம் இந்த நாட்டில் தான் இருக்கணுன்றது கேவலமாக இருக்குது. அசால்ட்டாக விபச்சாரிகள்னு சொல்கிறான். இதே டிவிக்கு சார்ந்தவர்கள் யாருன்னா சொல்லியிருந்தா என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக தான் இருந்திருக்கும் எல்லா சேனல்லையும். இப்படி பேசிட்டாங்க, இவங்களெல்லாம் பெண்களை மதிக்க தெரியல, அப்படி இப்படி. இப்போல்லாம் இந்த மாதர் சங்கத்துக்கு போச்சு. இந்த இந்த எப்படி சொல்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி நிறைய ஊப்பிகளை சுத்தம் இல்லையா, அதுன்னு அங்கே போச்சு. ஒன்று கூட காணுமே, இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரலையே. ஏன்னா இவங்கெல்லாம் பேசினா அது ரைட்டு, நம்ம சைடில் மக்கள்லாம் பேசினா அது தப்பு. அது வெளியெல்லாம் காட்ட மாட்டாங்க. நம்ம பேசினா உடனே ஃப்ளாஷ் நியூஸ் வச்சு அதை ஹெட்லைனாக போட்டு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அது பண்ணுவாங்க. அப்படியே எல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. இப்போலாம் இந்த சமூக ஆர்வம் அதெல்லாம் எங்கே போனாங்க தெரில. இந்த மகளிருக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்றவங்களாம் எங்கே போனாங்க தெரில. செவட்டில் 2 வச்சு என்ன பேச்சு பேசுகிறேன் அப்படின்னு வைக்க வேணாம். இது வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லை, எந்த ஒரு வழக்குகளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஃப்ரீடமாக பேசலாம். பெண்கள் என்ன அவனை பற்றி வேணாலும் பேசலாம். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்களுக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, உங்களுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அசால்ட்டாக போய் வாய்க்கு இப்போ தாவைக்காலில் இருந்தால் விபச்சாரிகள். இதெல்லாம் பொறுக்கித்தனமா இல்லை. நீ எல்லாம் திமுக வர உனக்கு ஒரு இன்ஷர்ட் பேண்ட்டு பெல்ட்டு, அது தெருவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நல்லா பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரிவில் இந்த நாட்டில் இருக்குதுன்னு நினச்சாலே கேவலமாகுது. அதாவது சொல்கிறாரு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இறங்கியாச்சு. அரசியலில் சாக்கடையில் இறங்கியாச்சு. அடி விழுந்து தான் வாங்கணும், வாங்கி தான் வாங்கணும்னா அப்போ என்ன நினச்சிருக்க? பெண்கள்லாம் விபச்சாரிகள். விஜய் கூட அந்த கட்சியில் இருந்தால் விபச்சாரிகள் முக்கியமாக இல்லையா? இப்போ அதுதான் உங்களுக்கு காண்டு. பெண்கள் எல்லாமே விஜயனை பக்கம் இருக்காங்க சப்போர்ட்டாக. அந்த காண்டில் தான் எது பேசணுமோ எல்லாம் பேசுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் 26 எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அந்த நாய் கேட்க மாட்டேன், நான் எது கேட்கணும், நான் தப்பாக சொல்லியே. பெண்கள் விபச்சாரன்றதுலாம் அந்த நாய் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது நம்ம நாயெல்லாம் நம்ம ஜெயிக்க வைக்கிறோம் இல்லையா, நம்ம சொல்லணும். இதுக்கு மேலே நம்ம முட்டை வச்சுக்கிய இதை விட கேவலமான ஒரு விஷயம் இல்லை. இந்த விபச்சாரிகள் இந்த நாயை இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டோம்ல, அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அப்போல்லாம் நல்லவங்களா? அப்போல்லாம் தமிழ் பெண்களா?
விஜயண்ணா கூட அந்த கட்சியில் போயிட்டு அந்த விஜயண்ணாக்கு நல்லது பண்ணுறான்னு நினச்சி தான் உள்ளே வராங்க. அது உங்களுக்கு பொறுக்கல. நீங்கள் ஊழல் வச்சு நல்லா கொத்தடிங்க, ஜிம் ஜாக வச்சுங்க, நாய் வாழை கவ்விட்டு எலும்பு துண்டை கவ்விட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது இல்லையா? இந்த லக்கி கோபால்ன்ற நாயே, இந்த ஷர்மின்ற டாக்டரு, இந்த ஒரு லூஸு ஒன்று திடீர்னு என்ட்ரி ஆயிடுச்சு அவ்வளோ ஜூலியன்னு, அது ஒன்று, இதெல்லாம் எங்கே போச்சு? இது பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ்ஸில். ஆனால் விஜயண்ணா டாபிக் வந்தால் மட்டும் வந்துடுது நல்லா. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து விஜய்க்கு தான் எஃபெக்ட் ஆகும்னு? ஒரு வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே விஜயண்ணாக்கு பூஸ்டப் தான். நீ தமிழ் பெண்கள் எவ்வளோ கேவலம் பேசியிருக்கன்றத வந்து அதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. உன்னை கர்ம உதவும் நினைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பிறவி. பொன்ராஜ் பேர பேர் பொன்ராஜ் வருது நல்லா. இது நிறைய பேர் பார்ப்பாங்கன்றனால வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி வந்து கொடுப்பாங்க பாரு மக்கள். இல்லை உங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இன்னும் இப்படி பேசுறிய நீ, அப்போ நானும் விஜய்க்கு தானே சபா, அப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க மாட்டாங்க? அப்பயும் சொல்லுவாங்க, ஆமாம் நீயும் வந்து விபச்சாரி தான். அது மாதிரி ஆள் இந்த கேரக்டர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து திமுக அப்படியே ஊறி போய்க்கலாம். அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திமுக காரணமாகவே இருப்பான். இவங்களெல்லாம் வந்து குடும்பத்தை பற்றியும் யோசிக்க மாட்டான். திமுக என் குடும்பத்தை கேவலமாக பேசுகிற ஆள் இவங்களாம். எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறேன் பாரு, பெண்கள் வந்து விபச்சாரி அப்படின்னு. சரி ஒரு தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டாங்க இந்த நாய். என்ன சொல்கிறான்னா நான் கேட்க முடியாது. நான் என் கேட்க விபச்சாரி தானே சொல்லணுன்றான் ஒரு நாய். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆட்சியை நம்ம அப்படி நினச்சிருக்கோம் நல்லா செய்வாங்க அப்படின்னு. எதுவுமே செய்யல. இன்னமும் நம்ம முட்டாளாருன்னு வச்சுக்கேன், எவனாலும் காப்பாற்ற முடியாது. இந்த சொம்பு தூக்குறது எல்லாம் வந்து அவங்களுக்கு லாபமும் கிடையாது. வாழ்றவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் குடும்பம் தான் பார்ப்பான். நீ சொம்பு வச்சுட்டு இருந்தா நீ இப்படியே இருக்க போற. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து 26 தேர்தல் அன்னைக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையான்னு பாரு. எவ்வளோ கேஷுவலாக பெண்கள் விபச்சாரின்னு சொல்கிறேன்னா இந்த சமூகம் எவ்வளோ ஃப்ரீடமாக அவங்க பேச விட்டுருக்கு பாரு. இது வரைக்கும் ஒரு சேனல்லையே வந்து இந்த நாயை பற்றி இல்லை. கேஷுவலாக பேசுகிறான். பெண்கள்லாம் விபச்சாரி தான், விஜய் கட்சியிலேருந்தா விபச்சாரிகள் தான், எந்த ஒரு அறிவும் இல்லாத விபச்சாரி தான். உன் பொண்ணும் இருக்கு, உனக்கு உன் பொண்டாட்டியும் இருக்கு, உனக்கு ஒரு மனைவி இருக்கு, அப்போ அவங்களும் விபச்சாரி தான் சொல்லுவேன் நீ இல்லையா? அதான் சொல்லிட்டே போயிட்டீங்க. என் குடும்பத்திலே பேசுறவங்க அப்படிதான் சொல்லுவேன்றிய. என்ன மாதிரி ஆள்றா நீங்களாம்? எங்கன்றா வரீங்க? முட்டு கொடுக்கலாம், அதுக்கு நீ இப்படி முட்டு கொடுப்பீங்க? பெண்களுக்கு கேவலமா பேசிதான் நீங்களாம் ஜெயிக்கணுமா? இந்த பெண்கள் தான் உங்களுக்கு எல்லாம் வந்து முடிவே கட்ட போறாங்க பாருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.